பதிவை பார்க்க வந்த சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு வணக்கம் நன்றியும். இங்கே முந்தா நாள் தான் பார்த்திங்கன்னா ஏகாதசி அனுஷ்டிச்சாங்க. அன்னைக்கு முந்தா நாள் சாயந்தரம் 5 மணிக்கு தான் சொர்க்கவாசல் திறக்கிறதா சொல்லவும் நானும் அதே நேரத்துக்கு போனேன். என்னை மாதிரியே அதே நேரத்துக்கு வந்தவங்களும் ஏராளம். எல்லோரும் வரிசையில் நின்றோம். வரிசை அப்படியே போய் திரும்பி சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரிசையில் நிற்கும்போது எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கேப் கிடைக்குது அங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சு போனேன். அது முடியாத காரணத்தினால கால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படியே நுழைஞ்சி எங்கே கொஞ்சம் கேப் இருக்கோ அங்கே ஊட நுழைஞ்சு போனேன். கேட்டவங்ககிட்ட சொன்னேன் நிற்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பின்னாடி என்னை விட நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு நான் முன்னாடி வழி விட்டேன், அதுவும் செய்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரம் கேட்குறதுக்காக போகிறோமோ இல்லையே, இப்போலாம் நான் சாமிக்கிட்ட எதுவுமே கேட்குறதில்ல. ஏன்னா குண்டக கொடுக்குறாங்க. சாமிக்கிட்ட என்ன கேட்டாலும் குண்டக தான் கொடுப்பாரு, கேட்டதை கொடுப்பாரு. ஆனால் அதில் வில்லங்கம் வைப்பார். அப்போ என்ன தெரியும்னா, உனக்கு என்ன வேணுமோ அது தன்னால் நடக்கும், நீ என்னைய கேட்டினா அது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன குண்டகமடகங்கிறதெல்லாம் ஒரு தரம் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, எதுக்காகவோ போயிருப்போம். உடல் நலம் சரியாகணும், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அந்த மாதிரிலாம் கேட்டு போயிருப்பாங்க. இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றுமே மூச்சே விடுறதில்ல. போய் சாமியை பார்த்து பேசாமல் நிற்கிறது ஒன்று தான். என்ன நீ கொடுக்கணும்னு நினைக்கிறையோ அதை என் நன்மையாக கொடுத்துரு, அவ்வளோதான். எனக்கு நானாக கேட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம கேட்டால் நம்ம கேட்குறது ஒரு மாதிரியாக வருதுங்கிறதுனால எனக்கு பயம் வந்துருச்சு. நான் இப்போல்லாம் எதுவுமே கேட்குறதே இல்லை. ரொம்ப நல்ல வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. வரத்துக்காக கால் கடுக்க நின்றவங்களை போல் வயிற்று பிழைப்புக்காக கால் கடுக்க நின்றவங்க ரொம்ப அதிகம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி படங்கள், தெய்வ திருவுருவ படங்கள், அப்புறம் இந்த கோல அச்சு, இந்த கோல அச்சு விற்கிறவரெலாம் ரொம்ப வயசான ஒரு பாவம். எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் அங்கே கடை போடுவார். அதே மாதிரி இந்த வருஷமும் போட்டிருந்தார். இந்த திருவிழாவில் காணக்கூடிய எல்லா விதமான வியாபாரங்களும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. கலர் கோலப்பொடி, இந்த தெய்வ படங்கள் தவிர கலர் கோலப்படி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரை, ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசிக்கு அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வயிற்று புண்ணை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் விற்கும். அதை விற்கிறவங்க இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா அந்த அகத்திக்கீரையை வாங்கி அங்கேயே பசுமாட்டுக்கு கொடுத்தவங்களும் உண்டு. அப்புறம் பலூன் விற்கிறவங்க. அப்புறம் நான் அந்த சென்னையில் மெரினாவில் தாங்க பார்த்துருக்கேன், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தேங்காய் மாங்காவுக்கு பதிலாக ஏதோ கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு விற்கிறாங்க. எனக்கு வாங்குவோன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட்டாணி சுண்டலை பார்க்கவும் நான் ரொம்ப வருஷமாச்சு அது சாப்பிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் போட்டு 20 ரூபா நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இன்னும் என்ன விற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர் பாவம் இந்த வீட்டு உபகரணங்கள் சின்ன பொருளாக வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் கோவிலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நின்னார். என்னன்னு கேட்டதுக்கு, நிற்க விட மாட்டேங்கிறாங்கம்மா, விரட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். நீங்களாவது சின்ன வண்டியில் போட்டு விற்றுட்டு அப்படி சலிச்சுக்கிறீங்க. நான் கடையே வச்சுருந்து காலி பண்ணி வந்தவன் நான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே. ஆனாலும் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று கூட நான் அந்த வீடியோ எடுக்கும், ஏதாவது வாங்கிட்டு வீடியோ எடுங்களேன் அப்படின்னாரு. என் பர்ஸில் நான் கோவிலுக்கு மட்டுமே கொண்டு போன காசு தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் கடை வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படியே தள்ளுவண்டியிலேயே தள்ளிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஏதோ கோவிலுக்கு போவோம், நம்ம பெருமாளை சேவித்தோம்,
அந்த இப்படி நின்று அங்கங்கே வியாபாரம் பண்ணுறவங்கள பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளை பார்த்து 4 பேர் கஷ்டப்படுற நிலைமையில தான் நாமளும் இருக்கிறோம். நம்மளையும் அந்த பெருமாள் வச்சுருக்காரு. இருந்தாலும் நம்ம மனசுலேயும் ஒரு கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. சரி, அதை இருக்கட்டும். இன்னைக்கு 9வது பாசுரம் இதோட சேர்த்தே சொல்லிடுறேன். நான் பெருமாள் கோவிலோட வீடியோவோட சேர்த்தே. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அதாவது மாமா மகளேன்னு கோகுலத்தில் ஒரு உறவு வேணும் நமக்கு அப்படின்னு நல்ல